ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர். ஓம் அனுமந்தாய வித்மகே வாயுபுத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத். நாளென் செய்யும் வினைதானன் செய்யும் என்னை நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றடனே. பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் மொத்தம் 27 நட்சத்திரம் இருக்குதுங்க. இந்த 27 நட்சத்திரத்தில் ஒவ்வொரு நட்சத்திரமாக நம்ம பதிவு போட போகிறோம். அதனுடைய ஒரு நட்சத்திரம், அதனுடைய கேரக்டர், அதனுடைய மிருகம், மரம், பட்சி, நாடி, கணம் போன்ற குணாதிசயங்கள் பற்றியும் அவை அதனுடைய ஃபுல் அண்ட் ஃபுல் கேரக்டர் பற்றியும் நம்ம சொல்ல இருக்கிறோம். இந்த எபிசோடு நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மிக மிக பயனுள்ள பதிவாக இது கண்டிப்பாக அமையும். நிச்சயமாக வாங்க ஒவ்வொரு நட்சத்திரமாக பார்க்கலாம். நன்றி. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும். ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். ஒவ்வொரு நட்சத்திரம் வாரியாக பார்க்கலாம். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வணக்கம். இந்த பூர நட்சத்திரம் உடைபடாத நட்சத்திரம். 27 நட்சத்திரங்களில் இது 11வது நட்சத்திரமாகும். சுக்கிர பகவானின் நட்சத்திரம். அந்த பூரம் இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிம்ம ராசியில் அமைந்துட்டார். ராசி பூரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சுக்கிர திசை ஆரம்ப திசையாக இருக்கும். ஸோ பூரம் என்பது சுக்கிரன் ப்ளஸ் சூரியன் ஆதிக்கம் பெற்றவர்கள். இந்த பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் சிம்மம் அப்படின்னா மகம், பூரம், உத்திரம். ஆனால் மகம் நட்சத்திரம், உத்திர நட்சத்திரத்தினுடைய கெத்து அந்த அளவுக்கு இந்த பூர நட்சத்திரத்துக்கு இருக்காது. ஃப்ளெக்சிபிளாக இருப்பாங்க அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். விட்டு கொடுத்து போவாங்க. ஆனால் இவங்களை மதிக்க வேண்டிய இடத்துல மதிக்கணும். மதிக்காமல் விட்டுட்டிங்கன்னா இவங்களுக்கு கோபம் தன்னால் வந்துடும். இவங்களுக்கு கொடுக்க உரிய மரியாதை தர வேண்டும். தந்துட்டிங்கன்னு சொன்னால் அவங்க உங்ககிட்ட சோசியலாக பழகுவாங்க. இல்லை கொஞ்சம் மரியாதை கம்மியாக கொடுத்துட்டிங்கன்னு சொன்னால் அவ்வளோதான். இவங்க அந்த சிம்மத்தினுடைய குணம் அப்புறம் வந்துடும். இவங்களை பொறுத்த வரலையும் பார்த்தீங்கன்னா மிருகம் பெண் எலி, பட்சி பெண் கழுகு, செம்போத்துன்னு கூட ஒரு சிலர் சொல்கிறாங்க. மரம் பலாமரம், ரஜ்ஜு தொடை ரஜ்ஜு, நாடி மத்திய நாடி, கணம் மனுஷ கணம், அதிதேவதை பார்வதி துர்கை. இதுதான் அதிதேவதை. இந்த பூர நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னாலே பார்வதி தேவியும் துர்கையும் தான் வழிபாடு பண்ணணும். ஆனால் இந்த பூர நட்சத்திரத்தினுடைய ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னால் இது ஒரு தெய்வீகமான ஒரு நட்சத்திரம்னு கூட சொல்லலாம். ஏன்னு சொன்னால் ஆண்டாள் அவதரித்த நட்சத்திரம் பூர நட்சத்திரம். இந்த ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலுக்கு போயிட்டு ஆடிப்பூரத்தில் நீங்கள் நட்சத்திரத்தை வழிபாடு, அந்த பூர நட்சத்திரத்தை அன்றைக்கி வழிபாடு பண்ணுறீங்கன்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. இதில் ஸ்ரீவில்லிபுத்தூர்னு சொன்னாலே இன்னொரு விஷயம் உள்ளுக்கு வரணும் நமக்கு. அப்படின்னா என்னன்னா, நம்ம தமிழக அரசு கோபுர சின்னை, அந்த ஸ்ரீவில்லிபுத்தூருடைய கோபுர சின்னத்தை தான் தமிழக அரசு முத்திரையாக வைத்திருக்கிறது. இது பெரிய விசேஷம் இல்லையா? அப்போ இந்த நட்சத்திரத்துக்கு வைநாசிக நட்சத்திரம் 22வது நட்சத்திரம் மிருகசீரிஷ நட்சத்திரம்.
இந்த பூர நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தாலே ஆரம்ப திசை சுக்கிர திசையாக இருக்கும். சுக்கிரன் சொன்னாலே சொஃபஸ்டிகேஷன், எல்லாம் சுக்கிர திசை நடக்குது அப்படின்னாலே இவங்களுக்கு தேவையானது எல்லாம் கிடச்சிடும். குழந்தைல என்ன தேவை? சாக்லேட்டு, பிஸ்கெட்டு, இப்போ இதுதானே அவங்களுக்கு என்ன அது கேட்குறாங்களோ அது கிடைக்கணும், அதுதானே. ஸோ இது எல்லாமே கிடைக்கும். அதனால் பூர நட்சத்திரம் வந்து இப்போ சுக்கிரன் நல்ல நிலையில் இருந்தாருன்னு சொன்னால் இவங்களை வந்து படிப்பு நல்ல நிலைக்கு போகும். இவங்களை பொறுத்த வரலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் காதல் வயப்படுவது ஒரு விஷயமாக இருக்குது. இந்த பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஒரு 80% பேர் காதலிக்காது இருக்கிறதே இல்லை. 80% பேர். அதில் பார்த்தீங்கன்னா என்னங்க எல்லாம் காதலிக்கிறாங்கன்னு சொல்கிறீங்கன்னு நீங்கள் நினைக்கலாம். சில பேர் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண மாட்டாங்க. அதாவது லவ் பண்ணுவாங்க, சொன்னால் தானே, எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணால் தானே, சொன்னால் தானே தெரியும் லவ் பண்ணுறது. சொல்லாமலே கட்சியில் அந்த பொண்ணு கல்யாணம் ஆகிட்டு அது போயிடும். கட்சியில் இவர் வந்து தேமன்னு இருப்பார். அதான் அங்கே இருக்கிற நிலைமை. மற்றபடி இவங்க எக்ஸ்ப்ளாய்ட் வெளிப்பட அது மனசுலேயே வச்சுப்பாங்க. அந்த புனிதமான காதல் மாதிரி வெளியில் சொல்ல மாட்டாங்க. இந்த பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா நைட்டில் வந்து போயிட்டு ஒரு 12-1 மணிக்கு மேலே போயிட்டு இந்த இரவு நைட்டு பிரியாணி சாப்பிட்றது, இரவு பிரியாணி, ஐஸ்கிரீம் சாப்பிட்றது, மற்றபடி டீ கடையில் போய் அதான் டீ சாப்பிட்றது, அப்படி அந்த ஒரு பழக்கம் இவங்களுக்கு ஒரு இதுவாக இருக்கக்கூடிய ஒரு நிலை அப்படின்னு சொல்லலாம். விரதம் இருக்க தவிர்ப்பார்கள். இவங்ககிட்ட பசி பொறுக்க முடியாது, விரதம் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லலாம். அதே நேரத்தில் சுக்கிரன் வந்து டேஸ்ட்டுக்கு அதிபதி இல்லைறதால நல்ல எந்த ஹோட்டலில் எந்த டிஃபன் சூப்பராக இருக்கும், எந்த ஸ்வீட்டு நல்லா இருக்கும்னு தேடி போய் சாப்பிடக்கூடியவர்கள் இவர்கள். மற்றபடி இவங்களுக்கும் இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனை, சகோதரர்களால் பிரச்சனை ஏற்படும். இந்த இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, பூமி சம்மந்தம், வீடு கட்டுறாங்க, வீடு கட்ட இடத்துல அக்கம் பக்கம் பிரச்சனையாகி ஏதாவது கட்சியில் அது லேட் ஆகும். இல்லைன்னா மேஸ்திரி, அதாவது என்ன சொல்கிறது, இன்ஜினியர் கூட ஏதாவது கருத்து வேறுபாடு, அவர் வந்து சரியான ஒரு யூஸ் பண்ணலை, டயத்தில் அதை பண்ணி முடிக்கலைங்கிற ஒரு நிலை ஏற்படும். இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு பிரதர்ஸுக்கு கூட பிரச்சனை வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களை பொறுத்தவரையும் உங்களுக்கு கூட பிறந்தவங்கக்கிட்ட ரொம்ப அஃபெக்ஷனாக இருப்பாங்க உங்கள் அப்பா அம்மா. ஆனால் நீங்கள் உங்கள் அப்பா அம்மா இந்த நட்சத்திரத்தில் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அப்பா அம்மா தான் தெய்வம் உலகன்ற அளவுக்கு ரொம்ப பாசமாக இருப்பாங்க. இருந்தாலும் கூட பிறந்தவங்கள இவங்களுடைய பேரண்ட்ஸ் கவனிக்கிறதால இவங்களுக்கு ஒரு மனசில் ஒரு இது உண்டாயிடும், வேறு ஒன்றும் இல்லைங்க. மற்றபடி இவங்களுக்கு இந்த மிருகசீரிஷ நட்சத்திரம் 22வது, அதாவது வைநாசிக நட்சத்திரமாக இருக்கிறதால இந்த கூட பிறந்தவங்க பகை, சொத்து பிரச்சனை இதெல்லாம் வர்றது காரணம் அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. அதே நேரத்தில் இவங்களை பொறுத்தவரையிலையும் ஏதாவது ஒரு வீடோ இடமோ பார்த்து வாங்கினா கூட அங்கே ஒரு பிரச்சனை வந்து முளைக்கும். அதுதான் அங்கே இருக்கிற நிலைமை. கபால எலும்பு, மூக்கில் அடிபடுறது, தைராய்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றது, இதெல்லாம் வந்து கண்டிப்பாக இவங்களுக்கு ஒரு சிலருக்கு ஏற்படும். மற்றபடி எந்த ஒரு தீய பழக்கங்களுக்கும் இவங்க அடிமையாகி விடக்கூடாது. அப்படி ஆயிட்டாங்கன்னு சொன்னால் ஏதாவது ஒரு பழக்கத்துக்கு இவங்க அடிமை ஆகிட்டாங்கன்னு சொன்னால் அதிலேருந்து மீண்டு வெளியில் வர்றதுங்கிறது ரொம்ப 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 கஷ்டம். அது ட்ரக்ஸாக இருக்கலாம், குடிப்பழக்கம், இப்படி ஏதாவது ஒரு தீய பழக்கங்கள் உங்கள்கிட்ட ஒட்டிக்கிச்சின்னு சொன்னால் அவ்வளோதான், அவங்க கடைசி வரைக்கும் அதிலேருந்து மீண்டு வர முடியாது. இவங்க வந்து எண்கள் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு பண்ணலாம். அங்கே வந்து பாலமுருகசாமின்னு ஜீவசமாதி இருக்குது, ஜீவசமாதி வழிபாடு பண்ணலாம். கஞ்சனூர் சுக்கிரன் கோயில் சென்று வழிபாடு பண்ணலாம். அதே நேரத்தில் சுக்கிரன் என்பது வெள்ளிக்கிழமை, வெள்ளிக்கிழமையில் ஆடை தானம் செய்வது என்பது இவங்களுக்கு எளிய வறுமையில் இருக்கிறவங்களுக்கு
ஆடை தானம் பண்ணிங்கன்னு சொன்னால் ரொம்ப சிறப்பு. வாழ்க்கை வந்து எந்த ஒரு தோஷம் இருந்தாலும் விலகி சிறப்பாக அமையும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது. இவங்களுக்கு வந்து உடல் வலிமை அதிகம், மன வலிமை அதிகம். அதே நேரத்தில் வேலைக்கு சரியாக உணவு உட்கொள்ளவில்லை என்று சொன்னால் ஒபிசிட்டி உடம்பு போட்டுரும், தொப்பை வருதல் இதெல்லாம் வந்துடும். அதே நேரத்தில் ஒரு சிலருக்கு சீக்கிரம் தலைமுடி நரைச்சிரும், பல் பிரச்சனை ஏற்படும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா குழந்தை பிறப்பு கூட சில பேருக்கு லேட்டாக குழந்தை இஷ்யூ கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்பா அம்மா மீது பாசம் அதிகம், ஆனால் சகோதரர்கள் மேலே அப்பா அம்மாவுக்கு பாசம் இருக்கிறதால இவங்க வந்து கொஞ்சம் ஒரு இதுவாக ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். இல்லை நம்ம மேலே பாசமாக இல்லையே அப்பா அம்மா அப்படின்ற ஒரு நிலை ஏற்படும். மற்றபடி உங்களுக்கு இந்த கண் பிரச்சனை ஒரு சிலருக்கு வரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸ்ரீ ஹரி தீர்த்தேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் சாமி தரிசனம் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த கண் பிரச்சனை தீங்கும். இதில் ட்ரெஸ்ஸிங் சென்ஸு சுக்கிரனாலே வந்து அழகுபடுத்திருந்தாலும் சார், ட்ரெஸ்ஸிங் சென்ஸு தண்ணி எப்பொழுதும் ஒரு நீட்டாக காட்டிக்கிறது, தண்ணியை அழகுபடுத்தி கொள்வது, மற்றவர்களை அதாவது அந்த சென்ட்டு போன்ற விஷயங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடியவர்கள், திரவியங்கள் யூஸ் பண்ணக்கூடியவர்கள் தன்னை வந்து மற்றவங்க புகழ்ந்து பேச மாட்டாங்களா அப்படிங்கிற அளவுக்கு இவங்க நினைப்பாங்க. இவங்களுக்கு இப்படி ஒரு கேரக்டரு. ஆனால் மதிக்கத்தக்க மதிப்பு மிக்க இறையருள் பெற்ற தெய்வீக நட்சத்திரம் இந்த நட்சத்திரம். ஏன்னா ஆண்டாள் அவதரித்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. இந்த பூரம் 1ஆம் பாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா சிம்ம ராசி நவாம்சம் தான். அப்போ சூரியனுடைய ஆதிக்கம் இருக்கும், கோபம் இருக்கும், குணமும் இருக்கும் அப்படின்னு சொல்லணும். 2வது பூரம் 2வது கன்னி நவாம்சம், சுக்கிரன் புதன் ஆதிக்கம். அதனால் இவங்க வந்து கொஞ்சம் எதையும் தீர ஆராய்ஞ்சி இது சரிப்பட்டு வருமா வராதா அப்படின்னு முடிவு பண்ணி செயல்படக்கூடியவர்கள். பூரம் 3 அப்படின்னாக்கா சுக்கிரன் ப்ளஸ் சுக்கிரன் துலா நவாம்சம் வரும். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்களுக்கு ரொம்ப நளினமாக இருப்பார்கள். எவ்வளோ பெரிய இடியாப்பு சிக்கலாக இருந்தாலும் இவங்கக்கிட்ட கொடுத்திங்கன்னா அந்த சிக்கலை வந்து சிக்கல்னால் இது நூல் இதெல்லாம் இல்லைங்க. வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய சிக்கல் இருந்து இது எப்படிங்க இதிலேருந்து நான் மீண்டு வர்றதுன்னு அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க சூப்பர் ஐடியா கொடுப்பாங்க, அற்புதமானவர்கள். மற்றபடி பூர 4 வந்து சுக்கிரன் ப்ளஸ் செவ்வாயினுடைய குணம். கொஞ்சம் விறுவிறுப்பு இருக்கும், சுறுசுறுப்பு இருக்கும், அதே நேரத்தில் ஒரு முரட்டு சுபாவமும் இருக்கும். மற்றபடி இவங்களை வந்து காரியம் சாதிப்பதில் இவர்கள் கூட வல்லவர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். தாராபலன் லிஸ்ட்டை எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் இந்த 2, 4, 6, 8, 9 நட்சத்திரங்கள் தாராபலன். உத்திர நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், மூல நட்சத்திரம். இது ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் உங்களுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், ஒரு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, ஆஃபீஸ் கொலீக்காக இருக்கலாம். இவங்கெல்லாம் உங்கள் இந்த நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு கிடச்சிட்டாங்கன்னு சொன்னால் உறவினர்களாகவோ நண்பர்களாகவோ அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களோ இது மாதிரி இருந்துட்டாங்கன்னா எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது. அதுதான் தாராபலன். இப்போ வைநாசிக நட்சத்திரத்தை பற்றி நம்ம பேசணும். மிருகசீரிஷம் வைநாசிக நட்சத்திரம். அதாவதுங்க இந்த பூர நட்சத்திரம் சந்திர பகவான் பூர நட்சத்திரம் சிம்மராசியில் அமையுது. மற்ற கிரகங்கள் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் சாரம் பெற்றிருக்கு. இந்த சாரம் பெற்று ஒரு கிரகம் தசை நடத்தினால் அந்த தசை அம்புலித்தான், அவ்வளோதான், அவுட்டு.
அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். நிறைய டேமேஜஸ், வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள், இன்னல்கள், இடர்பாடுகள் சந்திக்க வேண்டியதுதான். அல்லது கோச்சார ரீதியாக இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் குரு பகவானோ சனி பகவானோ அல்லது ராகு கேதுக்கள் அமர்ந்து திசை நடத்தினாலும் கோச்சார ரீதியாக அமர்ந்தால் அந்த காலகட்டங்களும் பிரச்சனைகளை சந்திப்பீர்கள். மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த பூர நட்சத்திரம் ஒரு அருமையான நட்சத்திரம், ஆண்டாள் அவதரித்த நட்சத்திரம். நீங்கள் வீட்டில் எப்போவுமே நீங்கள் ஆண்டாள் படத்தை வீட்டில் வச்சு வணங்கலாம். உங்கள் அலுவலகம், ஆஃபீஸ் அலுவலகம் போன்ற சம்பாதிக்கிற இடத்துல, தொழில் பண்ணுற இடத்துல நீங்கள் இந்த ஆண்டாள் ஃபோட்டோவை வச்சு வணங்குறது உங்கள் வளர்ச்சிக்கு அது பெரிய பிளஸ்ஸிங்காக இருக்கும் என்று சொன்னால் மிகையாகாது. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.